வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மீன் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே கழுவுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம மீன் அருகாமனையில் இல்லைனாக்கா கத்தி வச்சு கழுவி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கத்திரிக்கோல் வச்சு எப்படி மீன் ஈஸியாக கழுவலான்னு சொல்ல போகிறாங்க. எனக்கே ரொம்ப புதுமையாக இருந்தது, அதனால் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இவங்க எங்கள் அம்மா வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பாட்டி எனக்கு எப்படி மீன் கழுவுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது என்ன மீன்? செங்காரம். இது சங்கரான்னு சொல்லுவாங்க. இந்த பெல்லாம் வந்துருமா? அப்படி ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இருக்காது. சரியா வச்சு எல்லாம் வந்துடும். தேய்க்கிறது இருந்தா நீங்க கல்லுல போட்டு தேய்ச்சிக்கணும். என்ன அது உங்க விருப்பம். ஓ, இந்த பெலால் கூட எடுத்துலாமா? இப்படி இருந்தது. அவ்வளோதான். இது அப்படியே எடுத்துட்டீங்கன்னா சரியா வச்சு. ஓகேவா? இது வறுக்கிறதுனா என்ன செய்யணும்? இதை சுத்தமா கழுவிட்டு மிளகா சாந்து போட்டு மண்டையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். கிளீன் பண்ணிட்டு. இது காணாங்கழுத்து தானே? காணாங்கழுத்து. போய் அருவாமனை தேடிக்கிட்டு அதை தேடிக்கிட்டு இது ரொம்ப ஈஸியா நம்ம தேடுமா? நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? சிங்கப்பூர்ல. நாங்க இதுதான் சிங்கப்பூர்ல. அங்க போனவங்க தானே அவங்க. எதுக்குமா இது எல்லாத்துக்கும் இதுதான் எனக்கு யூஸ். அதனால இது எங்களுக்கு ஈஸி. எங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் கட் பண்ணிட்டு அவ்வளவு அதுக்கு தகுந்த கத்திரிக்கோள். அதுக்கு தகுந்த கத்திரிக்கோள். ஓ, இதுல ஒன்னாரா இருக்கா? இத எடுத்துட்டீங்கன்னா சரியா போச்சு. அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் இருக்காது. காணாங்கட்டி சரியா. என்ன பேரு? அருவாமனை வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் சிங்கிப்புல கட்டிடுவோம். நம்ம அங்க எடுத்துட்டு போய் இங்க எடுத்து போய் கவனிங்கிற அவசியமே இல்லை. எல்லாம் நாங்களே இருந்தோம். சரியா போச்சு. எத்தனை வருஷம் இருந்தீங்க சிங்கப்பூர்ல? நான் மலேசியாவில் 2 வருஷம் 3 வருஷம் போயிருந்தேன். அவ்வளவுதான். இதை நீங்க வறுக்கிறதா இருந்தா இதுல ஒரு பீஸ், இதுல ஒரு கோடு. ஓ சரி. இதுல ஒரு கோடு, இதுல ஒரு கோடு. மண்டை வேணா அரிஞ்சு எடுத்துட்டு நீங்க வறுத்துக்கலாம். அப்படியே வறுத்தா உப்பு புளி எல்லாமே ஏறிடும். அதுல ஒண்ணும் இது வறுக்க தனித்தனியா போட்டு வறுக்கணுங்கிற அவசியம். இந்த மாதிரி வெட்டிங்க. இந்த மாதிரி வெட்டி காட்டிடுவாங்க. இது வெட்டிடலாம்ல? சரி, வெட்டுங்க வெட்டுங்க. சூப்பர். எல்லாத்தையும் கழுவிடுவா. இது கஷ்டங்கிறீங்களா? ரொம்ப ஈஸியான ஒத்தடிடா. நீ 5 நிமிஷத்துல மீன் குழம்பு வச்சு வச்சுட்டு அப்படி நிக்க வச்சு கரகரன்னு 5 குழம்பு வச்சிடலாம். நீங்க சரியான எக்ஸ்பீரியன்ஸ். நானும் ட்ரை பண்றேன்.